எனது அருமைக்குரிய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளவு பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் அதிமுக கோட்டை, திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. ஆனா இனிமே அதை உடைச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க இனி நாம் தமிழர் கோட்டை தான்றது. இனிமே தமிழ்நாடு ஃபுல்லா நாம் தமிழர் கோட்டை தான், வேற எந்த கோட்டையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக இருந்தது அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு விட்டா வேற யாருக்கும் வாக்களிக்க முடியாது. வாக்களிச்சோம். ஆனா அவங்க நம்மளுடைய வாக்கை பயன்படுத்தி வியாபாரமா தான் பார்த்தாங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் நல்ல குடிநீர் குடிக்கணும், நம்ம பிள்ளைகள் தரமான கல்வி இலவசமா படிக்கணும், நம்ம மக்கள் தரமான மருத்துவம் இலவசமா பெறணும். இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நினைச்சதே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒரு முன்னெடுத்து ஒரே ஒரு கட்சி வந்திருக்குன்னா அது சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும்தான். இது வரைக்கும் வேற யாருமே வரலாற்றுல வந்தது கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாடு தாண்ட கட்சி கிடையாது. தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி இரண்டுக்கும் மட்டும் இந்தியாவை தாண்ட கட்சி கிடையாது. உலகம் முழுசா இருக்கிற ஒரே ஒரு பெரிய கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி தான். என் அருமைக்குரிய மக்களே, நமது கிராமத்தில் இரட்டை இலைக்கும் சூரியனுக்கும் வாக்களித்து நமது கிராமம் சுடுகாடாக போனதுதான் மிச்சம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இவர்களுக்கு இதுவரை வாக்களித்து நமது மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கிறார்கள், நமது கிராமத்திற்கு என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இதுவரைக்கும் ஒன்றுமே கிடையாது. படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்பிற்கு வேலை கிடையாது. வேலை இல்லாம தெருவில் சுத்திட்டு தான் இருக்கும். நிறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் சுத்திட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் வேலை கிடையாது. அப்படியே ஒரு வேலை 2 வேலை வந்தாலையும் அவங்க கட்சிக்காரனுக்கு அவன் சொந்தக்காரனுக்கு தான் கொடுக்குறான். அந்த வேலையும் 3 லட்சம் 4 லட்சம் இல்லாம அந்த வேலையை கொடுக்கறதுல அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், அவன் சொந்தக்காரன் அவன் கட்சிக்காரனா கூட லஞ்சம் வாங்கிதான் அந்த வேலையை கொடுக்கறாங்க தவிர லஞ்சம் இல்லாம எங்கேயுமே வேலையை கொடுக்கறதில்ல. இங்க நாம் தமிழர் பிள்ளைகள் வந்துட்டோம். லஞ்சம் இல்லாம வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்தல் அரசு வேலை, விவசாயம் பண்றது அரசு வேலை, நாட்டுக்கோழி நாட்டு மாடு மீன் வளர்த்தல் பயிற்சியுடன் அரசு வேலை, படிச்சவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் வச்சிருக்கு, வேற எந்த கட்சியும் வச்சிருக்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மாணவர்களுக்குமான கட்சி ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த மக்களுக்கான சின்னமும் விவசாய சின்னம் தான். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம பகுதியில் இருக்கிற மலையை பூரா கொள்ளடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க கிரேனைட் என்ற பேர்ல. இந்த மலையை கொள்ளடிக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் பலன் இருக்கா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு பலன் கூட கிடையாது. இந்த மலை இருந்தா மட்டும்தான் நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமே தவிர வேற ஒண்ணுமே கிடைக்காது. மலையை கொள்ளடிச்சு போனா ஒண்ணுமே கிடைக்காது. இந்த மலையை நம்ம அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொடுத்தா மட்டும்தான் இந்த பூமியில அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் வாழுவாங்க. இல்லைன்னா யாருமே வாழ முடியாது. நிலத்தடி நீர் 1500 அடி கீழே போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற கிரேனைட் ஃபேக்டரி போறா நிலத்தடி நீர் போட்டு அரசாங்க அனுமதி விதித்திருக்கிற அனுமதியை விட அதிகபட்ச அளவுக்கான போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால நிலத்தடி நீர் பூரா அடியில கீழே போயிடுச்சு. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்ல. நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த கிரேனைட் ஃபேக்டரியால பாதிக்கப்படுகிறது நம்ம மக்கள் மட்டும்தான். லாபம் பாக்குறது போல முதலாளிகள் மட்டும்தான். அவங்களுக்கு இங்க இல்ல, எல்லாம் வடநாட்டை சேர்ந்தவங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. எதுக்காக இங்க வடநாட்டுக்காரவரா? நம்ம ஐயா மோடி சொல்றாரு, ஹிந்தி படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்ட்டு. வடநாட்டுல போய் வேலை பார்க்கலாம். இங்க இருக்கிறதெல்லாம் வேலை கிடையாது. வடநாட்டுல நல்ல நல்ல வேலை கிடைக்கும், நீங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஹிந்தி படிச்சவங்க பூரா இந்தியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது சிந்திச்சு பாத்தீங்களா? இங்க இருக்கிறவங்க பூரா இந்திக்காரன் தான் இருக்கான். நம்ம கிராமத்து மக்களை விட அதிக அளவு இந்திக்காரன் வந்து இங்க இடத்துல குடியேறியிருக்கான். எதுக்காக ஏறியிருக்கான்? நம்ம இயற்கை வளத்தை பூரா கொள்ளடிச்சு அவன் பணத்தாக கொண்டு போறான். அதனால வர நஷ்டம் பூரா நமக்கு, அவன் லாபம் மட்டும் அவனுக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் இந்த வரலாற்றிலே இது போல ஒரு நாம் தமிழர் கட்சி எங்கேயும் பார்த்ததில்லை.
இப்பதான் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போற இடத்துல பூரா மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. கட்டாயம் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிக்க போது. கட்டாயமா சட்டமன்றத்துக்கு போக தான் போறோம். கட்டாயம் சட்டமன்றத்துக்கு போறோம். இருக்கிற குறைகளை எடுத்து சட்டசபையில கூறி மக்களுக்கு வேணுன்ற அனைத்து நல்ல திட்டங்களையும் இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெற்று தரும். இதே மற்ற கட்சிகள் மக்களுக்கான குறைகளை எடுத்து சொல்றதுல கையெழுத்து போட்டு கமிஷன் மட்டும் வாங்கிட்டு போறான். மக்களுக்கு எதிரான திட்டங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தெரியாம தமிழ்நாட்டுக்கு நுழைய போறதுல அவங்களுடைய கையெழுத்து இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறது. அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு திட்டங்களும் இருக்கட்டும், மக்களை கேட்காம மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்காம எந்த திட்டமும் இது தமிழ்நாட்டுக்குள்ள வராது. நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிற வரையும் நாங்க அதை விட மாட்டோம். மக்களுக்கு நாசகரமான திட்டங்கள் எதையும் நாங்க விட மாட்டோம். அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோம். வர சட்டமன்ற தேர்தல் 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்க இருக்கிறது. உங்க கிராமத்தில் இருந்து உங்க வீட்டில் இருந்து ஒரு பிள்ளையாகத்தான் நான் தேர்தல் காலத்தில் நிற்கிறேன். ஒவ்வொரு சேவையும் மக்களுக்கு இலவசமா செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த தேர்தல் காலத்துல இந்த பிள்ளைகள் எல்லாரும் நிக்கிறோம். அதை நீங்க சிந்திச்சுக்கோங்க. நாங்க பணம் கொள்ளடிக்கணும்ன்றதுக்காக தேர்தல் காலத்தில் நிக்கல. எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தேர்தல் காலத்தில் நிக்கல. எங்க கட்சியில இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிக்கல. உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் வருங்காலத்துல கஷ்டப்படாம உங்களை மாதிரி கஷ்டப்படாம நல்ல வாழ்க்கை வாழணும்ன்றதுக்காக தான் இந்த தேர்தல் காலத்துல நிக்கிறோம். அது புரிஞ்சுக்கிட்டு வருங்கால தலைமுறையான வாழ்க்கையை கருத்தில் கொண்டுகிட்டு கட்டாயமா 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி விவசாய சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. மறந்துடாதீங்க. ரெட்டையிலையும் மறந்துருங்க, சூரியனும் மறந்துருங்க. உங்க ஒரே ஒரு முறை நீங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பசங்களுடைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு அவங்க மூச்சை பார்த்துக்கிட்டு போய் வாக்களிச்சுக்கோங்க. உங்கள் சின்னம் விவசாய சின்னம். நன்றி. நாம் தமிழர். நாம் தமிழர். நாமே தமிழர்.